கூடியுள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்று என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் இத்தருணத்தில் நமது மாணவ மாணவிகள் பல்வகை திறன்களையும் கலை நிகழ்வுகளையும் காண இருக்கிறோம். முதலாவதாக எம் பள்ளி மாணவி யாஷிகா ஏஞ்சலை வரவேற்புரையை ஆற்ற மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். இவ்வுலகில் அழியா செல்வம் என்றால் அது கல்வி செல்வம்தான். அத்தகைய செல்வத்தை பாகுபாடின்றி அனைவருக்கும் கொடுத்த படிக்காத மேதையான காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் என் இருகரம் கூப்பி வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். தலைமை என்பது வீட்டிற்கு மட்டுமல்ல, நாட்டிற்கும் மிக முக்கியம். நாட்டின் ஒரு அங்கமான கல்வித்துறைக்கும் பள்ளிக்கும் தலைமை என்பது முக்கியம். ஒரு தெளிவான சிந்தனையோடு மாணவர்களின் கற்பித்தலோடு சேர்ந்து பயணிக்கும் ஆசிரியர்களை அரவணைத்து அவர்களையும் சிறந்த முறையில் வழிகாட்டி கல்வி பணிகளையும் சிறப்பாக செய்யும் என் பள்ளியின் தலைமை ஆசிரியர்களையும் வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றேன். கல்லை உளியால் செதுக்கி உருவம் கொடுப்பது சிற்பி என்றால், மாணவர்களை சொல்லால் செதுக்கி அவர்களை உயர்ந்த மனிதர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களே. அப்படிப்பட்ட எம் ஆசிரியர்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கின்றேன். கல்வி என்னும் கடலில், பள்ளி என்னும் படகில், ஆசிரியர் என்னும் துடிப்பில் பயணிக்கும் எம் பள்ளி மாணவ செல்வங்களையும் உங்களுடன் ஒரு மாணவியாக உங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. யாஷிகா ஏஞ்சலுக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவனே அமைத்த தவபயன் பரதம் உள்ளமும் உடலும் உயர்வை ஏற்றிட சலங்கை ஒளியை நலங்கிட்டு அழைக்கும் அன்பால் சிரிக்கும் அழகிய மலர் நிகில்யாஸ்ரீயை வரவேற்பு நடனமாட மேடைக்கு அழைக்கிறோம். இசைத்து நாக சிந்து தேன் குழைத்து சிரம் தாழ்த்து கை கூப்பி வரவேற்போம் தமிழ் பண்போடு அன்போடு அரைவனைப்போம். சங்க தமிழ் கவி இசைத்து நாக சிந்து தேன் குழைத்து சிரம் தாழ்த்து கை
நவரசபாவமா நாட்டிய புவனமா நல்லோர் வருகவே உள்ளம் மகிழவே நவரசபாவம் நாட்டிய புவனமா பரவசராகமா சுதியோடு தாளமா பரவசராகமா சுதியோடு தாளமா தில்லை இறைவனை தாழ்பணிவோம் தில்லை இறைவனை தாழ்பணிவோம் வருக வருக என வரவேற்போம் வருக வருக என வரவேற்போம் வருக 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 வரவேற்போம் 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 வாளின் கூறிய விழிகளால் வாழ்வின் அபிநயங்களை தருவோளே என்ற வார்த்தையை உண்மையாக்கி தந்தார் மாணவி நிகில்யாஸ்ரீ. வாழ்த்துக்களுடன் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, நினைத்தால் வருவது கவிதை இல்லை, மனம் கனத்தால் வருவதுதான் கவிதை. அத்தகைய கவிதையில் காமராசர் வாழ்வை அரங்கேற்ற வருகிறார் எமது மாணவர் சுமித். அனைவருக்கும் மதிய வணக்கம். கர்ம வீரர் காமராசரின் பிறந்தநாள் கவிதை. தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பள்ளிக்கூடங்கள் கட்டி தந்து படிக்க வைத்த தெய்வமே, மதிய உணவு தந்த தந்தையே, மனித கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீக்கி தந்த கண்கண்ட தெய்வமே, மீண்டும் ஒருமுறை பிறப்பாயா என்று வேண்டுகின்றேன். நன்றி. முப்பொழுதும் வருவது கவிதை இல்லை, எப்பொழுதாவது வருவதுதான் கவிதை என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப கவிதையின் வழியே காமராசர் பற்றிய சிறப்பை கூற வருகிறார் எமது பள்ளி மாணவி நிகில்யாஸ்ரீ. என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் காமராஜரின் பிறந்தநாள் வாழ்த்துரை கவிதையை கூற வந்துள்ளேன். தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பள்ளிக்கூடங்கள் கட்டி தந்து படிக்க வைத்த தெய்வமே, மதிய உணவு தந்த தந்தையே, மனித கடவுளாக வந்து கஷ்டங்கள் நீக்கி தந்த கண்கண்ட தெய்வமே, அதிசய மனிதன், ஆளுமை சிங்கம், இதயத்தில் கனிவு, ஈடில்லா அறிவு, உழைப்பே மூச்சு, ஊர் நலமே பேச்சு, எதிராளியிடமும் நட்பு, ஏற்றமே கனவு, ஐயமின்றி அறிஞன், ஒப்பில்லா துணைவன், ஓங்கு புகழ் தலைவன், ஔடதமான திருமகன், இஃது போல் ஒருவன், மீண்டும் ஒரு முறை பிறப்பாயா என்று வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் தோழியே. தங்களது கவிதையில் மேல் சிரித்தோம். நான் என்ன உணர்கிறோமோ அதனை அடுத்து வரை கவரும் வண்ணம் வெளிப்படுத்துவது பேச்சுக்கலை. அத்தகைய பேச்சுக்கலையை வழியே நம்மை கவர வருகின்றனர் எமது 6ஆம் வகுப்பு மாணவர்கள். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இப்பொழுது கல்விக்கண் திறந்த காமராஜர் அவர்களை பற்றி பேச போகிறோம். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவர். ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணி எரிப்பு, சட்டமரபு இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். காமராஜர் அவர்கள் 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியாற்றினார். இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதனால் தான் இவருக்கு கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள் என அழைக்கப்படுகிறார். தமிழகத்தில் 13,000 பள்ளியை கட்டி வைத்தார். தொழில்துறை, அணைக்கட்டுங்கள், மின் திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை தொடங்கி தமிழகத்தை வளமாக்கினார். இதனால் காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி மறைந்தார். நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவரை காலம் முழுவதும் நினைத்து போற்றுவோம். நன்றி, வணக்கம். நன்றிகளுடன் வாழ்த்துக்களையும் சேர்த்து அளிக்கின்றோம் மாணவ செல்வங்களே. நன்றிகள். எங்களுக்கு தாயாய், தந்தையாய், ஆசானாய்,
உற்ற நண்பனாய் அறிவுரை கூறும் சகோதரனாய் நாளும் எங்களை வழிநடத்தும் தலைமை ஆசிரியரை சிறப்புரையாற்ற மேடை கலைக்கிறோம். அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம், ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வு. கர்ம வீரரே, கர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. தலைவனுக்கும் தலைவன் நம் காமராஜரே, முதல்வனுக்கும் முதல்வன் நம் காமராஜரே, ராஜனுக்கும் ராஜன் நம் காமராஜரே, அறிஞனுக்கும் அறிஞன் நம் காமராஜரே. எளியவர்க்கும் எளியவர், வலியவர்க்கும் வலியவர். கர்ம வீரரே, கர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு அதனால மாணவர்கள் இப்பேற்பட்ட தலைவர்களை பற்றியும் இந்த தலைவர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் இன்னும் அதிகமாக கற்றுக்கணும். உங்களுடைய யூடியூப் யூஸ் பண்ணுறதோ இல்லை ஃபோன் யூஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்கள். இன்றைய மாணவர்களாய் இருக்கிற நீங்கள் நாளைய காமராஜர்களாய் மாற என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய தலைமையாசிரியர் அவர்களுக்கு நன்றிகள். ஆடல் என்பது சங்கீதம், சங்கமம் சேர்ந்து காவியம் இது, அபிநயமும் நவரசமும் சேரும் ஓவியம் இது என்ற வரிகளுக்கு ஏற்ப தமது கலையை வெளிப்படுத்த வருகிறார்கள் சகோதரிகள் நிக்கிஷா மற்றும் மோனிஷா. இவ்வையகத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள் பல கோடி பேருண்டு. இம்மண்ணுலகில் மறைந்தும் வாழ்பவர்கள் 100 பேருண்டு. அப்படி வாழ்பவரில் சிறந்தவராய் ஒரு பேர் உண்டு. அம்மா சிவகாமியின் செல்வனாம், நம் தமிழ்நாட்டின் செல்வமாம், படிக்காத மேதை நம் பெருந்தலைவர் காமராஜரா. வீரரே, கர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. தலைவனுக்கும் தலைவன் நம் காமராஜரே, முதல்வனுக்கும் முதல்வன் நம் காமராஜரே, ராஜனுக்கும் ராஜன் நம் காமராஜரே, அறிஞனுக்கும் அறிஞன் நம் காமராஜரே. எளியவர்க்கும் எளியவர், வலியவர்க்கும் வலியவர். கர்ம வீரரே, கர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே. மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காமராஜர் அவர்கள் 1903 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். அவர் அம்மாவின் பெயர் சிவகாமி அம்மாள், அவர் தந்தையின் பெயர் குமாரசாமி, அவர் இயற்பெயர் காமாட்சி, அவர் மற்றொரு பெயர் கருப்பு காந்தி என்றும் அழைப்பர். அவர் தமிழ்நாட்டில் 6000 பள்ளிகளை திறந்து வைத்துள்ளார். அவர் பள்ளியில் மதிய உணவு திட்டத்தையும் திறந்து வைத்துள்ளார். தாய் நாட்டிற்காக தன்னையை அர்ப்பணித்த தியாக தீபர் காமராசர். மக்கள் தொண்டரே அவரது மூச்சு.
காந்தியடிகள் பாதமே அவரது வாழ்க்கை. அவர் படிக்காத மேதை இல்லை. அவர் ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த மேதை. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று நமக்கு காமராசர் கல்வியை பிச்சையாக வழங்கியுள்ளார். 1954 முதல் 1963 ஆண்டு வரை 9 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்றார். நன்றி. அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு காமராஜர். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்கார்க்கும் நந்தாணி அவளுக்கே முத்தமிழ் கொண்ட மூத்தவளே போற்றி என் தமிழை வழங்கி எந்தன் உரையை தொடங்குகிறேன். காமராஜர் அவர்கள் 1903 ஆண்டு விருதுநகரில் பிறந்தார். இவரின் தந்தையின் பெயர் குமாரசாமி, இவர் தாயாரின் பெயர் சிவகாமி அம்மாள். காமராஜர் அவர்கள் 1954 தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்றார். காமராஜர் அவர்கள் கட்டாய கல்வி, இலவச கல்வி, மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் 6000 பள்ளிகளை திறந்து வைத்தார். 1977 இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது காமராஜருக்கு வழங்கப்பட்டது. நன்றி. தங்களது பேச்சு திறனை காட்டியமைக்கு நன்றிகள் கோடி. அடுத்ததாக நண்பர் முஜாஹித்தை மேடைக்கு அழைக்கிறேன். நான் கண்ணனே போற்றும் கவிதமிழே, நான் உயிரனே போற்றும் உயிர் தமிழே, முத்தான வார்த்தைகளால் என்னை மூழ்கடிக்கும் முத்தமிழே, என் தாய் போற்றி வளர்த்த தாய்மொழியாகிய தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுநகரின் வீரன், படிக்காத மேதை, பகுத்தறிவு பகலவன், ஏழ்மையின் தலைவன், மதிய உணவளித்த மகான், கரைப்படையா கரங்களுக்கு சொந்தக்காரர், கர்ம வீரர் காமராஜரை பற்றி இங்கு நான் பேச வந்துள்ளேன். 1903 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் விருதுநகர் என்ற மாவட்டத்தில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் சிவகாமி குமாரசாமி நாடார், சிவகாமி அம்மாள் ஆவர். இவருடைய இயற்பெயர் காமாட்சி என்பதாகும். இவருடைய தாயார் இவரை மிகுந்த நேசத்துடன் ராஜா என்று அழைத்தனர். அதுவே பின்னர் காமராஜர் என்று மாறியது. 6 வயதில் இருக்கும் பொழுதே தந்தை இறந்ததன் காரணமாக படிப்பை தொடர முடியாத காமராஜர் தனது மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். சிறு வயது முதலே சுதந்திர போராட்ட வீரர்களின் பேச்சுகளால் கவரப்பட்ட காமராஜர் தனது 16வது வயதில் தன்னை காங்கிரஸில் இணைத்து கொண்டார். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், வைக்கம் சத்தியாகிரகம் போன்ற பல போராட்டங்களில் ஈடுபட்டதன் காரணமாக தனது வாழ்நாளில் 9 ஆண்டுகளை சிறையிலேயே கழித்தார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் முறையாக 1953 ஆண்டு முதலமைச்சரானார் காமராஜர். காங்கிரஸ் கட்சியின் தலைவரான திரு சத்தியமூர்த்தி அவர்களை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னாள் ஆட்சியில் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற வரிகளிற்கு ஏற்ப திறந்து வைத்தார். 1000 ஆலயங்கள் கட்டப்படுவதை விட ஒரு பாடசாலையினை கட்டுவது சாலச் சிறந்தது என்ற வரிகளிற்கு ஏற்ப தனது ஆட்சியில் 17000 பள்ளிகளை புதிதாக கட்டி வைத்தார். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், வயிறு காய்ந்தால் படிப்பது எப்படி? இதனால் மதிய உணவு திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தினார். இன்றைய மாணவர்கள் ஏற்றத்தாழ்வின்றி பள்ளி சீருடை அணிகின்றோம். பள்ளி சீருடை திட்டத்தையும் காமராஜர் அவர்கள் தான் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தார். ஆங்கிலேயர் ஆட்சியில் 7% இருந்த கல்வி கற்றோர் இவரது ஆட்சியில் 37% மாறியது. கல்வியில் மட்டுமின்றி தொழில்துறை, வேளாண் திட்டம், நீர்ப்பாசன திட்டம் என அனைத்து திட்டங்களிலும் வளர்ச்சியை ஏற்படுத்தினார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக வெற்றி பெற்றார். அதன் பிறகு 1964 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியின் தலைவராக பதவியேற்றார். தான் பிரதமராக 2 முறை வாய்ப்புகள் வந்தபோதும் மற்றவர்களுக்கு விற்று கொடுத்தார். இதனால் இவரை கிங் மேக்கர் என்று அழைத்தனர். திருமணமாகாமல் தன் வாழ்நாள் முழுவதையும் மக்களுக்காக அர்ப்பணித்த காமராஜர் 1975 ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தனது 82வது வயதில் காலமானார்.
அகில இந்திய காங்கிரஸ் மற்றும் முதலமைச்சர் ஆகிய காமராஜர் அவரிடம் இருந்த சொத்துக்கள் 150 ரூபாய் பணம், கதர்வேட்டிகள், புத்தகங்கள் மட்டுமே இருந்தது. பொருளெல்லாம் செல்வமில்லை, கல்வியை உலகிற்கு தந்து சென்றார். பெறுவதெல்லாம் நமக்கில்லை என ஊருக்கே உழைத்து கொடுத்தார். வாழ்வதெல்லாம் வாழ்க்கை இல்லை, போன பின்பு மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த நம் காமராஜரை உயிர் உள்ளவரை போற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, பேச்சுக்கு நீயே அழகு என்பதை வெளிப்படுத்தி சென்றுள்ளார். ஏழை பங்காளர் காமராசரின் சிறப்பு பெயர்களை கூற வருகின்றனர் எமது 2ஆம் வகுப்பு மாணவர்கள். கருப்பு காந்தி, கர்ம வீரர், படிக்காத மேதை, கல்வி கண் திறந்தவர், கிங் மேக்கர், தென்னாட்டு காந்தி, பெருந்தலைவர், ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். யாழினிது குழலினிது என்பது போல உங்கள் குரல் இனிது. நன்றி மாணவர்களே. கர்ம வீரர் காமராசரை பற்றி பாட வருகிறார் எமது 8ஆம் வகுப்பு மாணவர்கள். திங்கள் பிறந்தவராம், அகிலம் போற்ற உயர்ந்தவராம், விருது நகரத்தில் உயர்ந்தவராம், வறுமை பிடியில் இருந்தவராம், வையம் வணங்கி வாழ்ந்தவராம், மக்கள் பசியை போக்கியவராம், ஏழ்மை உருவம் கொண்டவராம், ஏழை துயரம் துரித்தவராம், கல்வி நலத்தை உயர்த்தவராம், கருணை உள்ளம் உடையவராம், பாசன திட்டம் தந்தவராம், பாரினை செழிக்க வைத்தவராம், கர்ம வீரர் என்றே நாளும் நாளும் போற்றிடுவோம். நன்றி. புறப்படு தோழா, புறப்படு தோழா, நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா, புறப்படு தோழா, பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். அகிம்சைவாதியும் இவரே, அன்பின் உருவமும் இவரே, மண்ணின் மைந்தரும் இவரே, நம் பாரத தாயின் மகனும் இவரே. புறப்படு தோழா, புறப்படு தோழா, நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா, புறப்படு தோழா, பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். நம்மோட முதல் குறிக்கோள் நாட்டில் வறுமையை ஒழிக்கணும், அறியாமையை போக்கணும். ஒரு நாட்டில் பாதி ஜனம் படிப்பறிவு இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த நாடு உருப்படுமான்னு. இதுக்காகத்தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கோம். சின்ன பிள்ளைங்க எவ்வளவு தூரம் நடப்பீங்க? 10 ஃபர்லாங் நடப்பீங்க. கஷ்டப்பட்டு 15 ஃபர்லாங் நடப்பீங்க. அதுக்கு மேல அதிக தூரம் உங்களை நடக்க விட்டா கலப்பில் தூங்கிட மாட்டீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்னு. அதனால தான் 1 மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைலுக்கு ஒரு இடைநிலை பள்ளி, 5 மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் வகுத்திருக்கோம். முடியும், நம்மால முடியும். ஒவ்வொரு கிராமத்திலையும் இதை செயல்படுத்தணும்னு. நன்றி. இப்பொழுது தேசிய கீதம் பாடுவோம். புள்ளைய தூக்குன்னு. என்ன என்னாச்சு? காலையில என்ன சாப்பிட்ட? சாப்பிடல. மந்திரி வராரு,
கூட்டத்தை கூட்டணும்னு பிள்ளைங்களை சாப்பிட விடாம இழுத்துக்கிட்டு வந்துட்டியா? ஏன்பா சாப்பிடல? சாப்பிட எதுவும் இல்ல. பூமியிலும் களவு வரும் உங்க நட்புல பழுதில்லையே பசும்பாலும் கரவடியும் உங்க உறவுல குறையில்லையே வெள்ள வேட்டி கட்ட நல்ல வெள்ள உள்ள வேணும் உங்க முகத்தை கண்டா எங்க தாய போல தோணும் நல்லதையே செய்ய கையனிடும் சாமி உள்ளதையே சொல்ல வாய்திருக்கும் சாமி ஐயா தொர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தொர ஐயா தொர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தொர ஐயா தொர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தொர நாம ஊரெல்லாம் பள்ளிக்கூடத்தை திறக்கிறோம், ஆனா படிக்கிறதுக்கு தான் பிள்ளைங்க வர்றதில்லை. ஏழை பிள்ளைங்க பசி வேற என்ன செய்வாங்க? கல் உடைக்க மாடு மேய்க்கன்னு போயிடுறாங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. பள்ளிக்கூடத்துல மத்தியானம் சோறு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாகும். என்ன சொல்றீங்க? ஆமாய்யா, திட்டத்தை ரெடி பண்ணுங்க. இப்பவே ஆண்டு வருமானத்துல 4ல் ஒரு பகுதியை, அதாவது 10 கோடி ரூபாயை கல்விக்காக செலவு பண்றோம். இத இன்னும் அதிகப்படுத்தணும்னா புதுசா வரிகள் விதிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. புதுசா வரி விதிச்சா ஜனங்களுக்கு அரசு மேல அதிருப்தி ஏற்படும். எப்பவுமே ஓட் பேங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பார்க்க கூடாது. மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், அதான் முக்கியம்னு உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும். பட்னியோட ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு வந்தா அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமா ஐயா? இந்த பாருங்க, கவர்மெண்டால எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கணும். முடியலங்கிற நிலை வந்தா என்கிட்ட சொல்லுங்க. இந்த திட்டத்துக்காக நான் ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வர்றேன். என்னய்யா? பைப்பு புதுசா இருக்க, பஞ்சாயத்து போர்டுல பணம் கட்டி எடுத்தியா? இல்லையா, யாரோ 4 ஆபீசர் வந்தாங்க, பார்த்தாங்க, பைப் இல்லன்னுட்டு இத போட்டுட்டு போனாங்க. தாயி, ம்? வெளிய பஞ்சாயத்து போர்டு ஆபீசர் நிக்காரு, நான் கூப்பிட்டேன், அவரை வர சொல்லு. சரிண்ணே. நீ யாருகிட்டயாவது எங்க வீட்டுல பைப்பு போடுங்கன்னு சொன்னியா? இல்லையா, யாருகிட்டயும் சொல்லல. நீ மந்திரி ஆனதும் அவங்களா போட்டுட்டு போயிட்டாங்க. ஐயா வணக்கம், கூப்பிட்டீங்களா? இந்த பைப் கனெக்ஷன் என்ன உங்க ஏற்பாடா? அம்மா தெருக்குழாயில தண்ணி பிடிக்கிறத பார்த்தையா, அதான். எங்க அம்மா மட்டுமா? தெருக்குழாயில எத்தனை பேர் தண்ணி பிடிக்காங்க? அத்தனை பேத்துக்கு நீங்க ஓசி பைப் போட்டு கொடுப்பீங்களா? சிஎம் ரூட்ல ஓசி பைப் எடுத்தா அதை பார்த்து இந்த ஊர் பிரசிடென்ட் ஓசி பைப் எடுப்போம், அதை பார்த்து ஆபீஸ் பியூன் செய்வான். இப்படி எல்லாரும் செஞ்சா நாட்டு சொத்தெல்லாம் கொள்ள போயிடாதான். நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்துல இத உடைச்சு எடுத்துக்கிட்டு போறீங்க, சொல்லிட்டேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. வாப்பா வா வா,
வா உட்கார் உட்கார். அப்புறம் ஊர் விஷயம் ஒன்றும் சொல்லலையே. உங்க ஆட்சி நாட்டுக்கு என்ன குறை இருக்க போகுது? விருதுப்பட்டி விருதுநகர் ஆயிடுச்சு. அம்மாவை பார்த்தேன். என்ன சொல்லிவிட்டா? அனுப்புற பணம் பத்தலையா, கூட கொஞ்சம் சேர்த்து அனுப்ப சொன்னாங்க. இது நல்ல கதையா இருக்க. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி 50 ரூபா அனுப்பிச்சேன். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் 100 120 அனுப்புறேன். இது பத்தலையாமா? வேற என்ன சொன்னா? ஒரு போர்வை வேணுமா? அப்புறம் ஒரு ஃபேன் வேணுமா? இது நல்லா இருக்க. குளிருதுன்னு தானே போர்வை கேக்கா. பிறகு ஃபேன் இருக்கு. நைட்ல குளிர் இருந்தா பகல்ல வெக்க இருக்காதா? சரி சரி, போர்வை இப்போ வாங்குவோம், ஃபேனு பிறகு பார்க்கலாம். அது சரி, 3 பேருக்கு சாப்பாடு இருக்கா? இருக்கும்யா. சைவம் சாப்பிட்டு அலுத்து போச்சு. அசைவம் ஏதாவது செய்யலாமா? செய்யலாங்க ஐயா. 3 முட்டை வாங்கிட்டு வா. சரிங்க ஐயா. என்ன இது, சிஎம் வீட்டு அசைவம்னா கோழி கடை அது இதுன்னு தடபடலா இருக்குன்னு பார்த்தா வெறும் முட்டை தானா? மட்டன் சிக்கன் வாங்கினா நம்ம சம்பளம் கட்டுப்படி ஆகாது. ஏதோ துட்ட மிச்சம் பண்ணா ஏழை குழந்தைங்க படிப்புக்கு கொடுக்கலாம். இங்க அசைவம்னா முட்டை தான். அவர் உருவம் பாரு எளிமை, அந்த எளிமைதானே அவருக்கு வலிமை. தலகணத்திடாத தலைவன் எங்கள் அண்ணன் மட்டும்